உங்க எல்லாருக்கும் சொல்றேன், யாராவது உங்களை அழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக அழாத. ஏன்னா அவங்க அதானே விரும்புறாங்க. அவங்க விரும்புறத நீ ஏன் செய்யற? அதான் உனக்கு ஆகாதவங்களாயிட்டாங்கல்ல. அழாத அழாத. ஆனா ஒண்ணு, பகைவரா இருந்தாலும் சொல்ற சொல்லுக்குள்ள ஏதேனும் மரம் இருக்கா? அவங்க சொல்ற முறை தப்பா இருக்கலாம், அதுல உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றத்துக்கு ஏதாவது இருக்கா? கத்துக்கோ. அடுத்த முறை ரிப்பீட் பண்ணாத, பதில் சொல்லுங்கிறனா. சண்டை போடாத, அவங்களுக்கு எதிராக எந்த கான்ஸ்பிரசியும் செய்யாத, அழாத, ஹர்த்தால் பண்ணாத, சாதிச்சு காட்டு. எந்த வாய் அவமானப்படுத்தியதோ அந்த வாயினால் நீ பரிசு பெறு. அதுதான் நோக்கம். யாராவது நம்மள துக்கப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அவங்கள சாவடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். அவங்களுக்கு முன்னால அவங்க ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கிற அளவுக்கு வளர்ந்து காட்டு. அதை விட அவங்களுக்கு வேற தண்டனையே கிடையாது. இந்த லீடர்ஷிப் எப்படி நீ வளர்த்துக்குவ? உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறோம், மேற்படிப்பு சொல்லி கொடுக்கிறோம். வாழ்க்கை எந்த விபத்து நடந்தாலும் யார் வீட்டுக்கும் போய் இப்படி நிற்காமல் உன்னுடைய பர்சல உனக்கான சம்பாத்தியம் சுயமரியாதையுடன் இருப்பதற்காக உனக்கு கல்வி கொடுத்திருக்கிறோம் என்றால் அந்த கல்வியை அன்றாடம் நீ புதுப்பித்துக் கொண்டே இரு என் குழந்தை. கடவுள் உங்களை நேசிக்க தொடங்கிட்டாருன்னா உங்களுக்கு சோதனைகள் கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வரும் வாய்ப்பு வரும் குழந்தைகளே. ஆனால் நீங்கள் அறத்தோடு விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களா? கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா அப்பா சொத்து எல்லாம் உங்க பேர்ல வந்துடணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி வராது. நீங்களும் உங்களுடைய மருமகளுக்கும் மகனுக்கும் அப்படி எழுதி வைத்து விடாதீர்கள். உங்களுக்கு என்று வைத்திருங்க. உங்களுக்கு என்று காலம் கனியும். காத்திருங்கள், வரும். உழைப்பினால் வரும். உழைங்க, அவேர்னஸோட உழைங்க. நான் உட்கார்றேன், பக்கத்தில் உட்காராங்க விளையாட்டுக்கார் அங்கே உட்காந்துருக்கார். அவருக்கு வேலையே நம்ம வாழ்க்கையில் விளையாடுறது தான். ஏன்னு கேட்குற தகுதி கூட கிடையாது நமக்கு. கேட்கக்கூடாதுல்ல. நான்லாம் இப்போ கடவுள்கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை சார். நான் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். மக்கா போயிருந்தபோது என் தம்பி தான் என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அந்த இப்ராஹிம் கதவுக்கு முன்னால் கொண்டு போய் கண்ணை திறந்து இப்போ பார்த்து ரபனாத்தினா சொல்லாப்பா அப்படின்னா, நான் அவன் கையை சொல்லிட்டு அவன் சொன்னான். கண்ணை மூடிட்டே தான் கூட்டிகிட்டு வந்தான் உள்ள ஹரம்குள்ளே. கூட்டிகிட்டு வந்துட்டு கண்ணை திறந்து சொல்கிறதுக்கு ரபனாத்தி நான் சொல்லி முடிச்சுட்டு, எது வேணாலும் கேளு அப்பா, எது வேணாலும் கேள், உனக்கு அது தரப்படும் என்று அல்லாஹ் வாக்கு தந்திருக்கிறான். நான் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டுட்டு போய் நிற்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், இதான் நடந்தது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுனால. போய் நிற்கிறேன். ரபனாத்தினா ஃபி துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வகீனா அஸாபன்னார் சொல்லிட்டு அடுத்தது ஒன்று கேட்கணும். அப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் போனது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். எதுவுமே இல்லை என்கிட்ட. ஆனால் படிச்சுட்டேன், காலேஜில் இருக்கேன், மேடைகளில் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த ஹரம் பார்த்த உடனே எனக்கு என்னன்னு தெரியல, நாகூர் ஹனீஃபா ஞாபகத்து வந்துட்டார். என்ன வரணுமோ அதானே சார் வரும். நீ என்ன தான் முயற்சி பண்ணு, உனக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். நான் நாகூர் ஹனீஃபா ஏன் ஞாபகம் வந்தார்னா அவருடைய ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. பாப்பா உங்களுக்கெல்லாம் இறைவனிடம் கையேந்துங்கள் வருதா? அந்த பாட்டு வரல. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சதே என் நெஞ்சம். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியலையே அப்பா. இப்ப நினைச்சு பாரு, கல்வி என்பது நிறைய பேருக்கு இந்த நாட்டில் தரப்படவில்லை. உனக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் அதை நீ அறுவடை செய்து கொள், முழுமையாக அறுவடை செய்து கொள். கற்றது சிறிதளவாக இருந்தாலும் அதை வாழ்க்கையில் பயன்படுத்து என்பது ஹதீஸ். எதுவாக இருந்தாலும். நான் உட்காரனா அவர் விளையாடுறார் நம்ம வாழ்க்கையில 2 பேருக்குமே. ஆனா என்னன்னா 2 பேருக்குமே வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஆனா எங்க நான் நன்றி சொன்னேன் தெரியுமா? அன்னைக்கு செலவத்துல எந்த டீச்சர் வெளியில போன்னு சொன்னாங்களோ அந்த டீச்சரோட ஒரே டிபார்ட்மெண்ட்ல சரி நிகர் சமானமாக சேர் போட்டு உட்கார வச்சார்ல. இந்த தலைமைத்துவத்தை இறைவன் எனக்கு தந்தான் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான் குழந்தைகளே, ஒழுக்கத்தை அறத்தை பற்றி கொண்டு கல்வியை விட்டுவிடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். படிச்சிருங்க குழந்தைகளை. என்ன நினைக்கிறீர்களோ, நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் உட்காருங்கள். தயவு செய்து அந்த இடம் மிகச் சிறியதாகவும் உலகத்தில் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய இடமாகவும் இல்லாமல் கொஞ்சம் அபவா யோசிங்க. லிட்டில் அபவ். நான் எதிர்பார்க்கிறேன் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் கொண்டால், பென்சிலில் இருந்து ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்னைக்கு கிரீன் பென்ல வந்து நிக்குது. நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ, எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அது உங்களை வந்து சேரும். ரூமி என்ன கஷ்டப்படணும், சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும்.
இந்த வயதுல சில விஷயங்களுக்கு நோ சொன்னீங்கன்னா உங்கள் வருங்காலத்தில் நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த உலகம் எஸ் சொல்லும். நீங்க சொல்லணுமே, நோ சொல்லணுமே. எங்க சொல்றீங்க நோ? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உனக்கு ஒரு டிசிப்ளினோட நீ படிச்சிட்டு இருக்கறல்ல அந்த பாடம், அதோட சேர்ந்து இன்டர் டிசிப்ளினரியில நீ ஏதாவது ஒன்று செஞ்சேன்னு வச்சுக்கோயே, அந்த காம்பினேஷனுக்கு இன்னைக்கு உலகத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. செல்வம் இருக்கிறவர்களுக்கு அங்கே இருக்கின்ற வரைக்கும் தான் சிறப்பு, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எங்க வேணாலும் போலாம், படிச்சிருங்கிறேன். திரும்பி திரும்பி சொல்றேன், லீடரா இருக்கணுமா படி படி. இன்னைக்கு ஒரு ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? ஃபாத்திமா ஃபெட்ரிகா சார், அல்ஃபிரிதி ஃபிக்ரி, அல்ஃபிக்ரி, ஃபாத்திமா அல்ஃபிக்ரி என்கின்ற சவுத் ஆப்பிரிக்கன் லேடி. நான் ஒரு குறுக்கு ஒரு லேட்டரல் திங்கிங் ஒன்று போடுறேன், நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ எப்ப தெரியுமா ஒழுங்கான லீடரா வருவ? யார் என்ன சொன்னாலும் ஆமாவா அப்படின்னு கேட்காம இங்க போடு, கொஞ்ச நேரம் அதை டைஜஸ்ட் பண்ணு, அப்புறமா சொல்லு. இத பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கய, இது வேலை செய்யாது. படிச்சனா வேலை செய்யும், பார்த்தா வேலை செய்யாது. பார்க்கறது தான் விருப்பமா இருக்கு, படிக்கிறது விருப்பமா இல்லை. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேனா. சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு எவ்வளவு சம்பளம் மாசத்துக்கு வரணும்? எனக்கு ஒரு 40,000 rupees வந்தா நல்லா இருக்கும் மேடம். சரி, 40,000 rupees உனக்கு பிகாம் படிச்சு பிஎஸ்சி படிச்சு உனக்கு கிடைக்கணும்னா நீ அந்த கம்பெனிக்கு 4 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்தா தான் உனக்கு 40,000 கொடுப்பாங்க. 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு உனக்கு புத்தி இருக்கா? அந்த கம்பெனிக்கு சம்பாரிச்சு கொடுக்குற அளவுக்கு புத்தி இருக்கா? அப்போ கிளைம் பண்ணு. நான் கிளைம் பண்றேன், என் சம்பாத்தியத்தை இவ்வளவுதான் சார். there is a need. நீட் இருக்கும் பொழுது, உன்னுடைய கெபாசிட்டிக்கான நீட் இருக்கும்போது you can demand. அதை வளர்த்துக்கிறியா? அதுக்காக தானே இந்த 3 வருஷம். இந்த 3 வருஷத்தை இந்த மாதிரி பயன்படுத்தாம ஹை லெவலுக்கு கிளைம் பண்ணா, பல நேரங்களில் நம் குழந்தைகள் தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்ள தவறிடுறீங்க. 98, 99 அதெல்லாம் வாங்காத. வாங்க மாட்டேன்னு தெரியும் எனக்கு. நான் வாங்க மாட்டேன்னு சொன்னதுனால மற்றவங்க எல்லாம் கை தட்டினாங்கல்ல, தனியா போய் நின்னா நீ தான் அவமானப்படுவ. வாய் துடுக்கு இருக்குது இல்ல, இந்த துடுக்கால 5 பைசா சம்பாதிக்க முடியாது, உன்னுடைய சர்டிபிகேட் தான் பேசும். வாய் துடுக்கால எல்லாரும் சிரிக்கணும்ட்டு கை தட்டிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு ஹீரோயினா தெரிவாங்க, ஆனா உண்மையிலே லைஃப்ல அவங்க தான் ஜோக்கர். சுத்தி இருக்கிறவங்களை சிரிக்க வைக்காம பக்கத்தை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒரு லேட்டரல் திங்கிங்க சொல்ற. இப்போ நான் உனக்கு பக்கவாட்டு சிந்தனையை சொல்லி தருகிறேன். Have a lateral thinking, have an analytical thinking, have a critical thinking. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லப்படுதா, think twice before you speak. Don't reply instantly. 98 எல்லாம் வாங்காதனா, அதெல்லாம் வாங்க மாட்டேன் மேடம். அப்புறம் வாங்காம என்ன பண்ண போற? சேல்ஸ் உமனா போறியா? பிஎஸ்சி பிகாம் படிச்சுட்டு 7,000 ரூபாய் வாங்க போறியா? வாழ்க்கை ஒரு முறை தானே, ஏன் கிண்டல் கேலி அதுக்கெல்லாம் வச்சுக்கோ, டைம் வச்சுக்கோ, தப்பே கிடையாது. ஐ ஆம் a great entertainer. நான் எழுந்திருச்சாலே எனக்கு 9 ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு எழுந்தாலே சிரிக்கோங்க எல்லாம், அவ்வளோ சிரிக்க வைக்க தெரியும் எனக்கு. குறிப்பு எழுதிக்கோ, 9 ஃபெயிலு. அடிக்கோடு என்ன தெரியுமா? ஃபேனாக இருக்காத, ஃபெயில் ஆயிடுவேன். நமக்கு புரியறதே இல்லை இந்த சொல். எல்லாரும் அங்கதான் இருப்பேன். யார் கை தட்டி அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க, கை தட்டுவா அங்கேயே தான் இருப்பேன். நான் இங்க வந்து நின்று பேசுறேன், என் கால்கள் வீங்கி இருக்கின்றன. ஏனென்றால் நான் அவ்வளவு பயணம் செய்து வந்திருக்கிறேன். உங்களை சந்திக்கிறதுக்காக நான் நேற்று 4 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டேன். இரவு முழுக்க காலை இங்கு வந்து சேருவது வரைக்கும் உன்னை சந்திப்பதுதான் என்னுடைய இலக்காக இருந்திருக்கிறது. இந்த 1 மணி நேரம் நான் பேசணும்னா அதற்கு முன்னால் நான் அவ்வளவு மணி நேரம் உழைச்சிருக்கணும். அந்த அவ்வளவு மணி நேரம் உழைச்சது பெருசு இல்லை. 1 மணி நேரத்துக்கு நான் பேசணும்னா நான் 20-25 ஆண்டுகள் உழைத்திருக்க வேண்டும். இல்லைன்னா அது கிடைக்குமா? நாம அது பார்க்கறதே இல்லை. எல்லாருமே கப்பை மட்டும் தான் பார்க்கறாங்க. கப்புக்கு பின்னால இருக்கக்கூடிய சாதனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு யாருக்கு தெரியும்? ஒன் டைம்ல நீங்க வந்து மீடியால கமெண்ட் போடுறீங்களே, அதுவா லைஃப்? தட் இஸ் நாட் லைஃப். அந்த கமெண்ட்டை நம்பி ஒருத்தங்களுடைய வாழ்க்கை வந்து நிர்ணயம் செய்யப்படுவதில்லை. என்ன உங்க எல்லாருக்குமே எத்தனை நாளா தெரியும்? ஒரு 3 வருஷமா தெரியுமா? ஒரு 2 வருஷமா தெரியுமா? ஒரு 1 வருஷமா தெரியுமா? அவ்வளவுதானே தெரியும். டிவியில் அவ்வளவுதானே பார்த்துருக்கீங்க.
நான் 12 என்னுடைய வயதிலிருந்து நான் மேடையில் பேசுகிறேன். நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பேசல, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்து பேசுகிறேன். கொஞ்சம் நினச்சி பாருங்க, இது எல்லாம் லேட்டரல் திங்கிங். லீடராக இருக்கணும்னா லேட்டரல் திங்கிங் இருக்கணும். இது எப்படி விளைந்தது, ஏன் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு. ஒரு பாடியை எக்ஸாமின் பண்ற ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு கேஸை எக்ஸாமின் பண்ற லாயர் மாதிரி எல்லா விஷயத்தையும் தீர்ந்து ஆலோசனை செய்து ஒரு முடிவெடு. வாழ்க்கை உங்களுக்கு வசமாகும். என்ன இது கொஞ்சம் நான் என்கிட்ட பிரின்சிபல் சொன்னாங்க, மேம் உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரியுது? நோ, ஐ டோன்ட் நோ மெனி திங்ஸ். நல்ல வார்த்தை வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோ, அம்மா சொல்ற வார்த்தையை. I know less, but I understand more.